இன்றைய காலகட்டத்தில் இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் திரும்ப வருது. கம்யூனிகபிள் டிசீஸில் கோவிடில் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். இப்போ கூட திடீர்னு ஒரு மாதமாக வந்துடுமோ வந்துட்டு தான் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பேர் பேசிகிட்டே இருந்தாங்க. சொல்லே பயமுறுத்தக்கூடிய ஒரு சொல்லாக மாறிவிட்ட ஒரு சூழலில் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸ் காய்ச்சல்லாம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மருத்துவர்களாக எங்களுக்கே முன்னாடிலாம் ஃப்ளூ காய்ச்சல் அப்படின்னா வரும். காய்ச்சல்னாலே நாங்கள்லாம் பிரமாதமாக சந்தோஷமாக காய்ச்சல் வந்துருச்சா ஸ்கூல் லீவ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் சூடாக கஞ்சி கிடைக்கும், இட்லி கிடைக்கும், பாய் போட்டு பருக்க வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஃப்ளூ காய்ச்சல்னாலே பதறாங்க அம்மா அப்பாலாம். என்ன பண்ண போதும் தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு இந்த வைரஸ்களினுடைய ஆட்டம் கொஞ்சம் கூடியிருக்கு, நிறைய கூடியிருக்கு. ஏன் கூடியிருக்குன்னா, நம்ம ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால. நாம் வைரஸை போட்டு செஞ்சிகிட்டு இருந்தோம். இப்போ அது பார்த்துருச்சு, இவனுங்க ரொம்ப ஆடிட்டுருக்கானுங்க அப்படின்னு அவை திருப்பி அடிக்கக்கூடிய காலத்தில் இருக்கும். பூமியை நாங்கள் அடிக்கடி சொல்லுது என்னென்னா, பூமி ஒரு வைரோஸ்ஃபியர். பூமியில் மூத்த குடி வைரஸ் தான். பல கோடி வருஷத்துக்கு முன்னாடியே வந்தது வைரஸ்ஸு. நம்ம ஏதோ 2.5 கோடி 3 கோடி முன்னாடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல 100 கோடிகளுக்கு முன்னாடியே இந்த ஊரில் குடியிருக்கு. இப்போ நம்ம வீட்டில் பல காலமாக ஒருத்தங்க குடியிருக்காங்க. திடீர்னு கடைசியாக ஒருத்தன் அப்படின்னு ஆடினா நமக்கு எப்படி கோவம் வரும்? அதே தான் இங்கே அந்த வைரஸுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. கோவம் ஏன் வருதுன்னா, நாம் அதனுடைய வாழ்வியலை சிதைக்கிறோம் பல்வேறு வகையில். நம்முடைய உணவு, நம்மளுடைய உடை, நம்மளுடைய வசிப்பிடம், நாம் செய்யக்கூடிய பல்வேறு சேட்டை, அமைதி, மனித இனம் மாதிரி உண்டா, மானுடம் மாதிரி உண்டான்னு சொல்லிட்டு எத்தனை குண்டை போட்டு என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நினச்சி பாருங்களேன். சில பேர்லாம் பேசுகிறதே எனக்கு வேதனையாக இருக்கும். அங்கே நேற்று எத்தனை பேர் செத்துருப்பானுங்க, நேற்று அங்கே குண்டு போட்டாங்களா, இங்கே குண்டு போட்டாங்களாங்கிறான். நம் வீட்டில் ஒரு சிறு இழப்பு வந்தால் நமக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும். ஆனால் அதை பத்திரிகை செய்தியாக, ஊடக செய்தியாக பார்த்தோ, அங்கே போட்டாங்களா, ரைட் வேணும் தான் அவனுக்கு, இவன் போட்டாங்களா, இந்த குண்டாக இருக்கா, இங்கே போட்டிருக்காங்களா அப்படின்னு. அப்போ நம்ம தானே வக்கரம் பிடித்த ஒரு இனம். உலகத்தில் எங்கேயாவது நாய், பூனை அதெல்லாம் இது மாதிரி சண்டை போட்டு நம்மலாம் ஒரு குரூப்பு, அவனை போய் குண்டு போட்டு அடின்னு இருக்கா. இப்போ நம்ம அறிவு எதை கொடுக்கிறது? இப்படியான ஒரு என்ன சொல்கிறது, நாம் மட்டும் வாழணுங்கிற ஒரு சுயநல கூட்டமாக ஒரு ஆந்த்ரோபோசென்ட்ரிக்காக, மனிதன் மட்டுமே வாழணும், மனிதனுக்கு மட்டுமே எல்லாமும் என்கிற ஒரு பூமியை அப்படி ஆக்கினதனோட விளைவு தான் இன்றைக்கு இந்த வைரஸ்கள் திரும்ப மேல்நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இனி வரக்கூடிய காலத்தில் இப்படியான சவால்கள் கொண்டே இருக்கும். ஒரு காய்ச்சலுக்கும் நம்ம எதிர்ப்பாற்றலை மிகச்சரியாக வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஒன்று, இந்த கம்யூனிகபிள் டிசீசஸ்னால் வரக்கூடிய வைரஸோ பாக்டீரியாவோ அதில் வரக்கூடிய நோய்களுக்கு எதிராக நம்ம எதிர்ப்பாற்றலை வைத்துக்கொள்ள வேண்டியது முதல். இது உங்கள் நலம் கருதி